தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடம் 17 காபிரியேல். பாடபாகம் லூக்கா 1 அதிகாரம் 26 முதல் 38 வரை. மத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25. மனன வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். பாடத்தின் நோக்கம், நாம் உலக இரட்சகரின் பிறப்பை அறிவிக்க வேண்டும். பொதுவாக நாம் எல்லாரும் நல்ல செய்திகளை பேசுவதிலும் கேள்விப்படுவதிலும் மிகவும் சந்தோஷப்படுவோம். நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அறிந்தாலே இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுவோம். உலகத்தையே பாவத்திலிருந்து ரட்சிக்கும் ஒரு குழந்தையை பற்றிய செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கும்படி காபிரியேல் எனப்பட்ட தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் தாவீதின் வம்சத்தானான யோசேப்பு என்பவர் வசித்து வந்தார். அவருடைய திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைக்கு மரியாள் என்று பெயர். மரியாள் வீட்டில் காபிரியேல் தூதன் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார். மரியாள் இந்த வாழ்த்துதலை கேட்டபொழுது பயந்து, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று கூறினார்கள். அதற்கு காபிரியேல் தூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்றும் கூறினார். அதோடு உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கூறினார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். உடனே தேவதூதன் மரியாளை விட்டு போய்விட்டார். ஏசாயா தீர்க்க தரிசனமாக, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று கூறியிருந்தார். அந்தபடியே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனார்கள். மரியாள் கர்ப்பவதியானார் என்ற செய்தியை அறிந்த யோசேப்பு மரியாளை இரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு சொப்பனத்தில் தோன்றி, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்றும், அவள் கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியினாலே என்றும், பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றும் கூறினார். யோசேப்பு காலையில் நித்திரை தெளிந்து எழுந்தார். தேவதூதனுடைய வார்த்தையின்படியே மரியாளை தன் மனைவியாக சேர்த்து கொண்டார். குறிக்கப்பட்ட காலத்திலே தேவகுமாரன் பிறந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசுவின் மற்றொரு பெயர் இம்மானுவேல். நாம் இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான பிறப்பை ஜனங்களுக்கு எடுத்து கூறி அவர்களை ஆண்டவரிடம் வழி நடத்த வேண்டும். தேங்க்யூ.